மலையாளம் நான் ரொம்ப சேஃபா ஆன்சர் பண்றேன் நீங்க நினைக்க வேண்டாம். மலையாளம்ல நிறைய ஃபிலிம்ஸ் பார்ப்போம். மலையாளம் இண்டஸ்ட்ரியோட பியூட்டியே என்னன்னா, எப்போ எங்க யார்கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம் வரும்னு தெரியவே தெரியாது. இதுதான் பிக் ஃபிலிம், இதுதான் ஸ்மால் ஃபிலிம்னு கிடையவே கிடையாது. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் எடுத்துக்கிட்டோன்னா மோகன்லால் சாரோட ஃபிலிமும் அவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, கல்யாணி பிரியதர்ஷனோட லோக்காவும் அவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இந்த இண்டஸ்ட்ரியோட இந்த சினிமாவோட பியூட்டி அதுதான். அப்போ நான் ஒருத்தர் 2 பேரை மட்டும் ரசித்தா நான் என்ன தான் நான் லிமிட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எல்லா ஃபிலிம்ஸையும் எல்லாரையுமே நான் ரசிக்கிறேன் நான். அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இங்கே. அண்ட் இதில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. இந்த ஃபிலிமில் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. கேட்டேன் சார், பெர்மிஷன் வாங்கிட்டேன் சார். பெர்மிஷன் வாங்கிட்டேன். க்ளூல எல்லாருக்குமே தெரியும் சொல்றாங்களே. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்னோட ஃப்ரெண்ட் பேசல் இதுல வந்து ஒரு ஸ்பெஷல் நான் கேட்டேன், பெர்மிஷன் வாங்கிட்டு தான் சொல்றேன், இல்லைன்னா சுதா மேம் விட மாட்டாங்க. ஸோ அவரோட தான் நான் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் எல்லாரோடையும் கொஞ்சம் கொஞ்சம் பேசியிருக்கேன் நான். பட் இது ஷூட்டில் இருந்ததுனால அவர் ஷூட் முடிச்சுட்டு 2-3 days ஸ்ரீலங்காவில் ஸ்டே பண்ணார். ஸோ நாங்கள் பயங்கர ஃபன். அவர் என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். நான் அவர்கிட்ட என்ன ஆக்ட் பண்ணுறீங்கன்னு. பேசில் சொன்னார், கொஞ்சம் இப்போ ஸ்லோவாகிடுச்சு சார், பிகாஸ் நான் வந்து இயர்லி ஸ்டார்லேருந்து மந்த்லி ஸ்டார்லேருந்து வீக்லி ஸ்டார் ஆகி வீக்லி படம் ரிலீஸ் ஆகி சார், அதனால கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தார். இப்போ அவ்வளோ ஸ்வீட், வெரி ரியலிஸ்டிக். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரை. ஸோ அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ஸ்பெஷல் എക്സ്പീരിയൻസ്. ഓക്കെ, അപ്പം നമ്മൾ മലയാളികൾക്ക് പരാശക്തി എന്ന സിനിമ കാണാനായിട്ട് ഒരു കാരണം കൂടി ആയിട്ടുണ്ട്. നമ്മുടെ എല്ലാ പ്രിയ താരം ബേസിൽ ജോസഫും ഈ ഒരു സിനിമയിൽ അഭിനയിക്കുന്നുണ്ട്. ഓക്കെ, വെരി വെരി എക്സൈറ്റിംഗ് ഫോർ us. ഓൾസോ ഒരുപാട് മലയാള സിനിമകൾ കണ്ടിട്ടുണ്ട്. കഴിഞ്ഞ വർഷം വാവ് എന്ന് തോന്നിയ ഏതെങ്കിലും ഒരു മലയാള സിനിമയുണ്ടോ? കണ്ട സിനിമകളിൽ വെച്ച് என்ன பண்றீங்க? நிறைய இருக்கு. ஒரு ஃபிலிம் டக்குன்னு சொல்லணும்னா തുടരും. ഓക്കെ, തുടരും. മോഹൻലാൽ സർ തുടരും മൂവി. സോ ഇനിവേ ഞങ്ങൾ എല്ലാവരും ഒരുപാട് എക്സൈറ്റഡ് ആണ് പരാശക്തി എന്ന ഈ ഒരു സിനിമ തിയേറ്ററിൽ പോയി തന്നെ കാണാനായിട്ട്. സോ എന്താണ് ഞങ്ങൾക്ക് എക്സ്പീരിയൻസ് ചെയ്യാൻ പറ്റുക? വാട്ട് യു ഹാവ് ടു സേ അബൌട്ട് ദി മൂവി? ஐயோ, இவ்வளோ நேரம் ஒரு 5 minutes பேசினேன் அது மூவி பத்தி. Final words. What can we expect from the movie? What sort of an experience is it going to be? இன்ஸ்பைரிங்கா இருக்கும் ஃபிலிம். படம் முடியும் பொழுது you will get inspired. ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ரெவல்யூஷனை பத்தின படம் தான் இது. அண்ட் கேரளால இந்த லேண்ட்ல ரெவல்யூஷன் புதுசு இல்லை. ஸோ ஸ்டூடெண்ட் ரெவல்யூஷன் என்னன்னு சொல்ற படம். அண்ட் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். Also ഈ സിനിമയിൽ സുധാ കോഗ്ര മാമിന്റെ കൂടെ വർക്ക് ചെയ്തു. So how was the experience working with Sudha Kogra ma'am? So very pleasant working with you ma'am. very happy. We were very happy. But ரொம்ப டஃப் அவங்களோட ஒர்க் பண்ணுறது. நம்மளும் டஃப்பாக தான் இருக்கணும் அவங்களோட ஒர்க் பண்ணணும்னா. ஸோ அந்த ஸ்பீடில் இருப்பாங்க அவங்க. இவ்வளோ பெரிய ஃபிலிமை ரொம்ப கம்மி டேஸில் ஷூட் பண்ணால் அந்த ஸ்பீடில் ஷி வில் ஒர்க். ஸோ அதுக்கு எல்லாரும் வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட். அண்ட் அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணால் போதும். நான் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஹோம்ஒர்க்லாம் ஐ டென்ட் டூ. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். அது எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் சுதா மேமோட ஸ்ட்ரென்த். அதுதான் நான் சொன்னேன், இது ஒருத்தர் ஹீரோ வில்லன் ஹீரோயின் கிடையாது. எல்லாமே கேரக்டர்ஸ், எல்லா கேரக்டர்ஸும் சாலிடாக இருக்கும். அதுக்கு ரீசன் அவங்களோட ரைட்டிங்கும் அவங்களோட ஒர்க்கிங்கும் தான். Also SK sir, മലയാളത്തിൽ എന്തെങ്കിലും പറയാനായിട്ട് അറിയോ? Can you say something in Malayalam? എല്ലാവരും പരാശക്തി സിനിമ Jan 10th തിയേറ്ററിൽ കാണണം. എല്ലാവർക്കും ഇഷ്ടപ്പെടും ഈ സിനിമ. അടിപൊളി സിനിമ. Super sir, you spoke like a pure Malayali. Okay, thank you. All right, so before we wind up, does anybody have anything else to add? Illa, he has said everything. You want to say anything? Srilila ma'am, anything more? By the way, last actress who acted in Sudha Kogra ma'am's movie, Aparna Balamurali, she ended up winning the national award. So I hope history repeats for you as well. So any final words to the audience in Kerala? உங்களுக்கு thank you for all the lovely words. எங்க எல்லாரும் சார்பாக பராசக்தி டீம் thank you. All right. No, thank you so much. And I think Malayalam cinema especially has always been critically claimed very well. So I feel it brings out great content, and that is with India we all know it from Malayalam cinema. Usually we expect amazing, and we know it comes like that. So getting appreciation or getting support from them would mean a lot. Thank you. Ellavarkkum vanakkam. Sugamano. That's all.
I think with each one of them, SK sir is I've always said, a sweetheart to work with. And you know, the first part of while you're doing it, rombo nervousness and you have to be comfortable. So that comfort meter sir had given is very kind enough to teach me also the language. Ravi sir is very scary. You cannot believe that. He's the kindest person who can, I don't know how he does it on screen, although this is the first time he's playing a negative shade, and I think he was brilliant in it. Very, very scary, but very, very sweet online. Atharva sir, I think he brings in so much charisma and young energy, and we share that great friendship in the film. I think that translates off screen as well. So I'm very, very fortunate and lucky. Yeah, thank you. ശരിക്കും രവി മോഹൻ സാർ സ്കെയറി എന്ന് പറഞ്ഞപ്പോൾ ഞങ്ങൾ എല്ലാവരും ഒന്ന് ഞെട്ടി, കാരണം he is our sweetheart. പിന്നെയാണ് മനസ്സിലായത് you are referring to the character he plays in the movie. 100%. ഓൾസോ ഇപ്പോ തെലുഗു കഴിഞ്ഞു, കന്നഡ കഴിഞ്ഞു, soon ഹിന്ദി, തമിഴ്, അടുത്തത് മലയാളം ആയിരിക്കും. When will you act in Malayalam? Yes, waiting. I really want to. I learn Malayalam properly and be. Actually, my nickname is Ammu, so all my Malu friends call me Ammu Kuti. We've got so many Ammukuttis in Kerala. So എങ്ങനെയാണ് മലയാള സിനിമകൾ കാണാറുണ്ടോ? Do you have a favorite Malayalam movie? And if I'm asking your favorite Malayalam movie from last year, കഴിഞ്ഞ വർഷത്തെ ഏറ്റവും ഇഷ്ടപ്പെട്ട മലയാളം മൂവി ഏതാണ്? Loka was really good. Loka, okay, definitely our favorite too. And is there any particular actor from the Malayalam industry you're waiting to work with? ഒരാളുടെ പേര് പറയാൻ ബുദ്ധിമുട്ടാണെന്ന് എനിക്ക് അറിയാൻ പറ്റിയ. I've always been very fond of Mammootty sir and Dulquer sir. So Mammootty sir and Dulquer sir. All right, and earlier I saw you interacting with our lovely media friends and you're having a very fun banter. ഒരുപാട് കാര്യങ്ങൾ ഇങ്ങനെ പറയുന്നുണ്ടായിരുന്നു. അപ്പോൾ അവർ എന്തെങ്കിലും മലയാളം വേർഡ്സ് പറഞ്ഞു തന്നോ? Do you know any Malayalam words? Did they teach you? they were so kind enough to actually teach me. They were teaching me some songs, and then they were like, which song was that? Kannadu? കണ്ണാൻ തുമ്പി പോരാമോ? Kanna Tummi Poramo. They were singing that song. Wow. So പാട്ട് പറയാൻ പഠിച്ചു അപ്പോൾ അല്ലേ? So let's do something. I'm not asking you to sing the song in Malayalam, but instead, how about we ask all of them to watch the movie in Malayalam? Okay, so can you try Yes. repeating after me? Yes. എല്ലാവരും പരാശക്തി തിയേറ്ററിൽ പോയി പോയി കാണണം. Yay! So thank you so much, Thank you Srilila. so much. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்க்குறது. I think this is the first time I'm coming to Kerala for a press meet, and உண்மையிலேயே சொல்லணும், it feels very different being here. But thank you so much for having us, and of course நீங்க கேட்ட கேள்விக்கு it felt amazing. எனக்கு வந்துட்டு ஒரு அண்ணனா இதுதான் பழக்கம். I've always been an older brother. I've never been the younger brother. And இப்போ வந்து ரோல்ஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. And to have a older brother like SK மாதிரி ஒரு older brother இருந்தா I think life will be great. ஜாலியாக இருக்கும். Yeah. And in the film also I think there's a bond that we share, and இப்போ on screen பார்க்கும்போது I think whatever we are off screen, it's translated on screen, so very happy. I must say you've got the best older brother. അപ്പോൾ ഈ പറഞ്ഞ ആ ഒരു ബോണ്ടിങ് കാണാനായിട്ട് ഞങ്ങൾ എല്ലാവരും കാത്തിരിക്കുകയാണ്. And you were saying ഇവിടെ കേരളത്തിലെ അറ്റ്മോസ്ഫിയർ ഡിഫറെന്റ് ആണ്. How different is it? എന്ത് തോന്നുന്നു ഇവിടെ കേരളത്തിൽ വന്നിട്ട്? What do you think of all of us and Kerala? No, all of you are amazing in general. But I'm just telling, in general, you know how the press meet formats are different, no? This feels very close, this feels very, how do you say? ഞങ്ങൾ എല്ലാവരും ഒരു വലിയ Yeah, it feels ഫാമിലിയാണ്, very കാഷ്വൽ ആണ്. warm. Yes, that is the media here in Kerala and the Kerala audience as well. Thank you so much. Very nice to meet everyone. Alright, and Atharva, I must let you know, ഒരുപാട് ഫീമെയിൽ ഫാൻസ് ഉണ്ട് അഥർവയ്ക്ക് ഇവിടെ കേരളത്തിൽ. സോ അങ്ങനെയുള്ള ഫാൻസിനോട് എന്തെങ്കിലും പറയാനായിട്ടുണ്ടോ? You have a lot of female fans here in Kerala. So do you have anything special to tell them? No, I just want to say that I love you guys as much as you love me. I think it feels amazing. For an actor, it's always that sense of appreciation. And to be appreciated like this, I think, and to be loved like this is something else. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். காலேஜ் படிக்கிறனால சொல்லியிருக்கலாம், சந்தோஷம். ஸ்கூல் படிச்சு குட்டி குழந்தைன்னு சொல்லிட்டீங்க, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நிறைய ஃபெயில் ஆகிட்டு ரொம்ப வெரைட்டியாக இருந்தது இந்த ரோல் பண்ணும்போது. ஏன்னா இது வரைக்கும் அந்த
ஒரு ஆக்டருக்கு கண்ணில் தெரியும்னு சொல்லுவாங்க, அந்த உண்மை அந்த கேரக்டர் கண்ணில் தெரியும்னு சொல்லுவாங்க, அந்த எமோஷன்ஸ் கண்ணில் தெரியும்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நியாயத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் போராடி ஹீரோஸை அந்த ஒரு ரைச்சியஸ் ஐஸில் கேமராவை பார்க்கணுன்னு எப்பவுமே தோணும். பட் இந்த வாட்டி என்னன்னா அந்த ரைச்சியஸ்னஸ் வந்துட்டு ரிவர்சல் ரோலில் எனக்கு தோணுச்சு. இன் சென்ஸ் நான் நினைக்கிறது கரெக்ட், ஒரு சின்ன அகம்பாவம் இருக்கும் அந்த கிரே ஷேடில். அந்த ஒரு அகம்பாவம் எனக்கு அது புதுசாக இருந்துச்சு. அது இந்த மாதிரி கிரே ஸ்கேல் இருக்கிற ஒரு கேரக்டர் பண்ணாதான் அது வரும். ஸோ அது பார்க்கும்போது, நான் பண்ணும்போது, மானிட்டரில் பார்க்கும்போது, டைரக்டர் ஓகே சொல்லும் போது ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுது எனக்கு கண்டிப்பாக. ஸ்கில் எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியல. மை ஸ்கில் இஸ் அட் த சேம் லெவல் ஆர் ஈவன் பெட்டர். தட்ஸ் வாட் ஐ ப்ரே எவ்ரி டே. பட் யூனோ அவுட்புட் பார்க்கும்போது எஸ், அந்த ஒரு அகம்பாவம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தெரிஞ்சுது. தட்ஸ் வாட் கிரே ஸ்கேல் இஸ், ஐ திங்க். Very interesting. Also, sir, I know you have a very close connection with Kerala. കേരളത്തിൽ നിന്ന് മുന്നേ വന്നിട്ടുണ്ട്. അപ്പോൾ സാറിന് എന്താണ് കേരളത്തിനെ കുറിച്ച് ഏറ്റവും ഇഷ്ടമുള്ള കാര്യം? What is your favorite thing about Kerala? எனக்கு அந்த கேரளாவோட கிரீன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே வந்து ஒரு அந்த கிரீன்ஸ் இல்லைம்மா, கேரளா எப்போவுமே பசுமையாகவே இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஃப்ளைட்ல இருந்து பார்த்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து பார்த்தாலும் சரி, இட்ஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். ஐ திங்க் எல்லா ஹியூமன் ரேஸ் இப்படி தான் வாழணும்னு தோணும் எனக்கு பார்க்கும்போது. அந்த ஒரு பேலன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்வேஸ் நான் எப்போ ஐயப்பன் மலைக்கு வருவேன், 10-12 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். எப்போ வந்தாலுமே அதே அன்போட அதே அரவணைப்போட எல்லாரும் என்னை வெல்கம் பண்ணுறாங்க. அந்த ஒரு அன்பு எனக்கு உங்கள் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பிடிக்கும். And sir, you have worked with so many actors from Kerala, especially our favorite Asan, Nayanthara and many others. So how was your experience working with actors from Kerala? I always adore the school of acting in Kerala. நடிக்கிற மாதிரியே இருக்காது, அவ்வளோ இயல்பாக இருக்கும். இட்ஸ் லைக் பிஹேவிங்னு சொல்லுவாங்க, இட்ஸ் நாட் ஆக்டிங். அப்படி எனக்கு சின்ன குழந்தையிலேருந்து அப்பா டப்பிங் ஃபிலிம்ஸ் பண்ணுறது பார்த்து அந்த ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்படியே எனக்கும் அது ஒட்டி இருக்கு, கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. அது ஏதோ ஒரு பிரதிபலிப்பாக தான் வந்திருக்கும், ரிஃப்ளெக்ஷனாக. ஸோ கிரேட் ஆக்டர்ஸ், நெடுமுடி வேணு சார்லேருந்து நான் சொல்லிட்டே போகலாம், எத்தனையோ பேர் இருக்காங்க. அண்ட் அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது பெரிய ஒரு லேர்னிங்காக இருந்துச்சு எனக்கு. இப்போ வரைக்கும் அது அப்படி தான் இருக்கு. And like how I asked Srilila ma'am, is there any actor from the Malayalam industry you wish to work with in the future? அது நான் எல்லாருக்கூடையும் நடிக்கணும் தான் ஆசையாக இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் தி 70s ஆக்டர்ஸ், 90s ஆக்டர்ஸ், early 2000s எல்லாருக்கூடையும் நடிக்கணும்னு ஆசையாக இருக்கு. அஃப்கோர்ஸ் மோகன்லால் சாரும் மம்முட்டி சாரும் ஆல் டைம் ஃபேவரட். அவங்க கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது வில் பி அ பிளெஸிங் ஃபார் ஷூர். எல்லாருக்கும் நமஸ்காரம், எல்லாருக்கும் வணக்கம். அதர்வா சொன்ன மாதிரி இந்த ப்ரெஸ் மீட்டே ரொம்ப ஒரு, நான் ஆக்சுவலாக வீட்டில் டிவி பார்க்கும்போது இப்படி தான் உட்காந்துருப்பேன். ஆக்சுவலாக எனக்கு சோஃபாவில் உட்காந்து டிவி பார்க்க முடியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து பழகினது அது. ஏதாவது கொண்டு வந்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டே டிவி பார்க்குற மாதிரி இங்கே அப்படி தான் ஜாலியாக எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் விட்டால் இந்த கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணுன்றதுக்காக இப்படி உட்காந்து பேசுறீங்க. இல்லைன்னா அங்கே போய் உட்காந்து இப்படி கேஷுவலாக பேசிகிட்டு இருப்பேன் நான். ஸோ அப்படி எல்லாரும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒழுங்காக பிஹேவ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் நிறைய ஹீரோ அதெல்லாம் சொல்லி பில்டப் வேறு பண்ணிட்டீங்களா, ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்க்குறது. 25th ஃபிலிம் அது எப்போவுமே அந்த 25, 50 அதெல்லாமே ரொம்ப ஸ்பெஷல். பட் அதை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குனது இவங்க எல்லாரும் தான். இவங்க எல்லாம் இதில் இருக்கிறதுனால இப்படி அண்ட் ரவிமோகன் சார் மாதிரி இவ்வளோ ஒரு சீனியர் ஆக்டர், என்னோட சீனியர், அவங்க இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து இந்த ஃபிலிமில் பண்ணுறதுனால தான் அது இன்னும் ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் அதர்வா, ஸ்ரீலீலா அண்ட் இந்த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் சுதா கொங்கரா மேம், இறுதி சுற்று, சுரரை போற்று, அதுக்கப்புறம் இந்த படம். ஸோ இவங்க எல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த SK25ன்றது இன்னும் ஸ்பெஷலாக இருக்குது. இந்த ஃபிலிம் ஏன் இவங்க இந்த லுக்கில் இருக்காங்க, நான் இந்த லுக்கில் இருக்கேன், சார் இந்த மாதிரி டபுள் பாக்கெட் ஷர்ட்லாம் போட்டிருக்காருன்னா இது 1960s நடக்கிற கதை. ஸோ நாங்கள் அந்த ஃபீல்ட்லே இன்னும் இருக்கோம் அப்படியே.
ஸோ உங்க எல்லாரையும் அந்த பீரியடு கூட்டிட்டு போற மாதிரியான ஒரு ஃபிலிமாக தான் இருக்கும். அப்போ நடந்த ரியல் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு கற்பனை கதை இது. சொன்ன மாதிரி அதர்வாவும் நானும் ஒரு அண்ணன் தம்பியா ப்ளே பண்றோம். அவர் ரியல் லைஃப்ல அண்ணனா இருக்காரு, நான் ரியல் லைஃப்ல தம்பியா இருக்கேன். நான் அடிதான் வாங்கியிருக்கேன் ரியல் லைஃப்ல தான் அடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு அவரை. ஸோ நான் அடிச்சுப்போம். ஸோ அது மாதிரி ஒரு பிரதர்ஸ் பேஸ் பண்ண ஃபிலிம். இந்த பிரதர்ஸோட லைஃப்குள்ள இப்படி ஒரு பயங்கரமான வில்லன் வந்தா இந்த ஸ்டோரிக்குள்ள என்ன எப்படி இருக்குன்றது தான் இது. ஸோ இதுதான் கதையான்னு கேட்காதீங்க, இது இல்லை கதை. நானா ஒரு கதை ரெடி பண்ணி சொல்றேன். ஆப்போசிட் ஹவுஸ், அவங்க அட்ரஸ் சொல்றாங்க, அப்புறமா கூகுள் மேப் அனுப்புறேன் நான். ஆப்போசிட் ஹவுஸ்ல ஷீ லிவ். ஸோ இவங்களும் அவரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து. இது எல்லாமே படத்துல எப்படி இருக்கு. ஸோ இதுதான் இந்த ஃபிலிம். நீங்க தியேட்டர்ல பாருங்க, இல்லை லைக் உங்களுக்கு ஒரு நல்ல தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதுல இவங்க ஹீரோ, இவங்க ஹீரோயின், இவங்க வில்லன் அப்படின்றது இல்லாம நாங்க எல்லாரும் ஒரு ஒரு சாலிட் கேரக்டர்ஸை ப்ளே பண்ணியிருக்கோம். இந்த சாலிட் கேரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 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 அமேசிங்கான ஸ்டோரியை சொல்றதுக்கான முயற்சி தான் இந்த படம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ எனக்கு ஒவ்வொரு ஃபிலிமுக்கும் நீங்கள் கொடுக்குற அந்த லவ்க்கு. ஐ திங்க் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆனது வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஐ திங்க். அண்ட் அதுக்கப்புறம் ரெமோக்கு வந்து இங்கே பயங்கர அப்ரிசியேஷன் ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்த எல்லா படமும் டாக்டர் டான் எல்லாமே. அமரனுக்கு வந்து அது வந்து ட்ரிபிள் டபுள் ஒரு 10 times ஹையர் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ. ஹோப் அதுக்கப்புறம் இந்த ஃபிலிமுக்கும் அதே இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் அதுக்கு ஒரு சின்ன சைனாக கோகுலம் மூவிஸ் வந்து இதை திரும்ப அமரனுக்கு அப்புறம் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நேச்சரோட ஒரு சைனாக பார்க்குறேன். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.